ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீங்கள் கன்சீவ் ஆன முதல் நாள்லேருந்தே தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு சில இருக்குது. அதை சாப்பிடக்கூடாது. அது என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ட்ரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா பேருமே வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெண்ணோட கர்ப்பம் என்பது அவங்க வாழ்க்கையில் மிக முக்கியமானது. அவங்க வாழ்க்கையவே மாற்றக்கூடிய காலமாக இருக்குது. இந்த நேரத்தில் தாயோட உணவு முறை அவங்க குழந்தையோட ஆரோக்கியத்தையும் அவங்களோட வளர்ச்சிக்கும் நேரடியாக பாதிக்குது. ஆரோக்கியமான தேவையான ஊட்டச்சத்துக்கள் கொண்டிருப்பது ரொம்ப முக்கியம். இருந்தாலுமே தாய்க்கும் குழந்தைக்கும் சில தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகள் இருக்குது. எதை தவிர்க்கணும், எதை தவிர்க்க வேணாம் அப்படின்றத அறிந்துக்கலாம். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவும் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துமே உங்களுக்கு ஆரோக்கியமும் அது மாதிரி கருவோட வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா இதில் இரும்புச்சத்து, ஃபோலிக் அமிலம், கால்சியம், புரதம் ஆகியவை முறையாக குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கும் சாதாரண எலும்பு வளர்ச்சிக்கும் அவங்களோட கருவின் வளர்ச்சிக்குமே பங்களிக்கும். இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே குழந்தைக்கும் உங்களுக்கும் ஆரோக்கியத்தை தரும். ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் எடுக்கிறதுனால தான் உங்களோட ஆற்றலையும் பராமரிக்க முடியும். அதாவது எனர்ஜி சேவ் பண்ண முடியும் உங்களுக்கு. அது மாதிரி ரத்த சோகையை குறைக்கவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியின் செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு மாறாக நீங்கள் பாதுகாப்பற்ற உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிற போது உங்கள் ஊட்டச்சத்து குறைபாடுகளில் ஏற்படும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவே உங்களுக்கு விஷமாக மாறி உங்களுக்கு தொற்று நோயையும், ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள உணவுகளை நீங்கள் எடுத்துக்கும் போது குழந்தையின் வளர்ச்சியும் மோசமாக இருக்கும். கர்ப்ப காலத்தில் பெண்கள் இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப பலவீனமாக இருக்கும். இதனால் உங்களோட உணவுலேருந்து உங்களுக்கு நோய் தொற்றும் நோய்களுக்கும் ஆளாகிறீங்க. ஃபஸ்ட்டு பச்சை இறைச்சி, அதாவது சமைக்கப்படாத இறைச்சி, அது மாதிரி சரியாக சமைக்கப்படாத முட்டைகள் இதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது. நான்வெஜ் எடுக்கிறீங்கன்னா அதை சமைக்காமல் சாப்பிடவே கூடாது. அது மாதிரி முட்டையில் சால்மோனெல்லா அப்படின்ற ஒரு பாக்டீரியா இருக்குது. இந்த பாக்டீரியா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கவங்கள பாதிக்கும். எப்போதுமே நான்வெஜ் ஐட்டமான மட்டன், சிக்கன், வறுவல் எதுவாக இருந்தாலுமே நல்லா வேக வச்சு சமைக்கணும். அது மாதிரி முட்டைகளை முழுமையாக சமைச்சு நீங்கள் சாப்பிடும் போது தான் உங்களுக்கு பெனிஃபிட்டு. பதப்படுத்தப்படாத பால் பொருட்களும் அதோட பழச்சாறுமே சாப்பிடக்கூடாது. சாஃப்டாக இருக்கக்கூடிய பாலாடை கட்டிகளும் சாப்பிடக்கூடாது. இதில் லீஸ்டீரியா அப்படின்ற பாக்டீரியா இருக்குது. இது உங்களுக்கு தீவிரமான விளைவுகளை ஏற்படுத்தும். சில வகையான மீன்கள் சாப்பிடக்கூடாது கன்சீவாக இருக்கும் போது. ஏன்னா ஒரு சில மீன்களில் பாதரசம் அதிகமாக இருக்கும். அது என்னென்ன மீன்னா சுறா, வாழை மீன், ராஜா, காணங்கெளுத்தி, அது மாதிரி டைல் ஃபிஷ் அப்படின்ற எல்லா ஃபிஷ்லேயுமே இருக்குது. இந்த ஃபிஷ்ஷெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது குழந்தைக்கு வளரும் நரம்பு மண்டலத்தை அது பாதிக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் சாலமன், சார்டின்கள், அது மாதிரி ட்ரவுண்ட் அப்படின்ற குறைந்த பாதரச மீன்களை சாப்பிடலாம். கர்ப்பிணிகளுக்கு குளிர்ச்சியான உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்கணும். நன்று சூடாக்கிய பின்னரே சாப்பிடணும். எந்த ஒரு பொருளாக இருந்தோம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடாதீங்க. அதில் எத்தனை நாள் வச்சுருக்கு அப்படின்ட்டு தெரியாது. அந்த மாதிரி உணவுகளையும் அவாய்ட் பண்ணிடுங்க. அதில் பாக்டீரியா இருந்தால் அது உங்களை பாதிக்கும். அதிக அளவு நீங்கள் காஃபி குடிக்கும் போகும்போது குறைந்த எடையுடன் குழந்தை பிறக்கும், இல்லைண்டா கருச்சிதைவு ஏற்படலாம். ஒரு நாளைக்கு 200 மில்லிகிராமுக்கு மேலே நீங்கள் சாப்பிடக்கூடாது காஃபின். கர்ப்ப காலத்தில் முற்றிலுமே ஆல்கஹால் எடுக்கக்கூடாது. இது குழந்தையோட வளர்ச்சியோட தொடர்புடையது. கர்ப்ப காலத்தில் தவிர்க்க வேண்டிய உணவுகள் இருந்தாலுமே பல ஆரோக்கியமான உணவுகள் இருக்குது. ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளும் இருக்குது. இது சாப்பிட்றதுனால குழந்தையோட வளர்ச்சியை ஆதரிக்கும். அது மாதிரி உங்களோட எனர்ஜியையும் இன்க்ரீஸ் பண்ணும். கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய கர்ப்பகால சிக்கலை குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எடுக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள்லாம் எடுக்கலாம். விட்டமின், நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுக்கணும். அது மாதிரி முழு தானியங்கள் எடுக்கலாம். ஓட்ஸு, முழு கோதுமை இதெல்லாம் ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி கோழி, பீன்ஸு, பயிறு வகைகள், சோடாப்பு இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். விட்டமின் டி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது உங்களோட கால்சியம் சத்து இம்ப்ரூவ் பண்ணி எலும்புகள் வளர்ச்சி நல்லாயிருக்கும். அவகோடா, ஆலிவ் எண்ணெயில் சமைச்ச உணவுகள்லாம் எடுக்கும்போது மூளை வளர்ச்சி அதிகரிக்கும். இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் எடுத்துக்கணும். பசலைக்கீரை, சிவப்பு இறைச்சி, அது மாதிரி இரும்பு சத்து நிறைந்த உணவுகள், தானியங்கள் எடுத்துக்கலாம்.
இப்படி எடுக்கும்போது ரத்த சோகையெல்லாம் ரொம்ப குறையும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.